கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புற ஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். திரும்ப ஒரு விஷயம் வாசிக்கிறேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புற ஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும்போது உண்மையிலேயே அவர் ஏன் இதை எழுதுகிறார்? நீங்கள் தான் எனக்கு துணையாக நிற்கிறீங்கன்னு சொல்லி எழுத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 10வது வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்கிற போது, கூட இருந்த தேமா என்பவன் உலகத்தின் மேல் ஆசை வச்சுட்டு தேவனை விட்டு பவுலையும் விட்டு விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்கேங்கிற ஒரு மனிதன் கலாத்திய நாட்டுக்கு போயிட்டார். தீத்து தல்மாத்திய நாட்டுக்கு போயிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா, லூக்கா கூட இருக்கிறாரு. அதே நேரத்தில் அலெக்சாந்தருங்கிற மனுஷனும் ரொம்ப தீமை செய்ததை குறித்தும் பவுல் எழுதுகிறார். இவர் விசாரணை பண்ணும்போது, முதல் விசாரணை பண்ணுகிற போது ஒருத்தரும் கூட இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி இங்கே எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவர் எழுதுகிறாரு, யாரும் என் கூட இல்லைப்பா, ஆனால் நீங்கள் எனக்கு துணையாக நின்றீங்க. ஏன்னா என்னால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஒரு வேலை நீங்கள் வச்சுருந்தீங்க, ஒரு திட்டத்தை வச்சுருந்தீங்க. நீங்கள் மேலே வச்ச திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்னை பலப்படுத்தி இருந்தீங்க. சிங்கம் வந்துச்சு, அப்போ கூட நீங்கள் என்னை பாதுகாத்ததில் ரட்சித்தீங்க என்று சொல்லி எழுதுகிறார். அதே தான் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்த ஒரு திட்டம் தேவனுக்கு இருக்குமானால், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. நீங்கள் உங்கள் திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆக போகிறதும் இல்லை. சிங்கமே வந்தாலும் அதில் வாயிலிருந்து ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் அவங்க துணையில் இவங்க சப்போர்ட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. யாரும் இல்லாட்டியும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக நின்றால் உங்களை குறித்த தேவ சித்தம் நிறைவேறும். அது வரைக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.